2026 தமிழ்நாடு நடக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி எலெக்ஷன்ல வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷன் புள்ளி விவரமா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நீட் எக்ஸாம் எழுத போறவங்களுடைய மாணவிகளை எந்த அளவுக்கு செக் பண்ணி அனுப்புறாங்க, அதுக்கு என்ன காரணம், நீட் அரசியல், இந்த நீட் அரசியல்ல திமுக அவங்க பண்ணக்கூடிய அரசியல் என்ன, பாஜக அவங்க பண்ணக்கூடிய அரசியல் என்ன, மற்ற கட்சிகள் பண்ணக்கூடிய அரசியல் என்ன, 2021ல இவங்க எப்படி எதனா சொல்லி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, என்னென்ன பிரச்சாரங்கள் மேற்கொண்டாங்க, ஒரு புள்ளி விவரமாகவும் இப்போ இருக்கக்கூடிய அரசியலையும் நம்ம சேர்ந்து இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கேள்விகளுக்கு விடை ஒரு தெளிவும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நீட் எக்ஸாமோடைய பரிணாம வளர்ச்சி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீட் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. நீட் எக்ஸாமால் நிறைய மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. முக்கியமாக அரியலூரை சேர்ந்த அனிதா அவர்கள் தற்கொலை தான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த நீட் எக்ஸாம் மூலயமாகவும் சரி, அதில் பல அரசியலும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த நீட்டை வந்து ஒழிக்கணும், இந்த நீட்டை வந்து எப்படியாவது ஒழிக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு நிறைய முயற்சிகள். அதெல்லாம் தாண்டி இப்போ நிறைய இடத்துல நீட் எக்ஸாமுடைய அந்த இப்போ எப்படிலாம் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு கோச்சிங் சென்டர் வந்த மாதிரி நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங் சென்டர்ஸ் நிறைய வந்துருச்சு. நிறைய பேர் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் இன்னும் எழுதி அதில் வெற்றி பெற்றுட்டும் இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த நீட் எக்ஸாமால் நிறைய பேர் மன உளைச்சல்லையும், அந்த நீட் எக்ஸாம் எழுதியும் அவங்களுக்கு நினச்ச காலேஜில் நினச்ச இடத்துல படிக்க முடியாத ஒரு அரசியலும் இருக்குது. சரி, ஓகே. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நீட்டோடைய அரசியல் எங்கே தொடங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ரீசெண்டாக லாங்காக போக வேணாம். 2021 தேர்தல் களம் அந்த நீட் எக்ஸாமை சுற்றி தான் இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா, 2021 தேர்தல் களத்தில் வந்து மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட அரசியல் வந்து நீட். இந்த நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 2021ல் திமுக ஜெயித்தாங்க அப்படின்னா அந்த நீட்டை பேன் பண்ணுவாங்க, நீட்லேருந்து விலக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க, அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு தற்போதைய முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் ஒரு வாக்குறுதியை கொடுத்து தான் இந்த ஆட்சிக்கே வந்தாங்க. சரி, ஓகே. இது எப்படி அவங்க ஏன் அப்படி வந்தாங்க அப்படின்னா, 2011லையும் சரி 2016லையும் சரி ஏடிஎம்கே தான் வந்து மெஜாரிட்டியாக வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி 2 எலெக்ஷன்லையும் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேவால் அவங்களால வந்து ஆட்சியை பிடிக்க முடியல. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் திமுகவால் எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது அந்த பரிணாம வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி இப்போ இவங்க அந்த 2021ல் ஒரு வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. ஒரு சில வாக்குறுதிகளை வந்து நான் இங்கே முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். நான் எல்லாத்தையுமே சொல்ல விரும்பலை. கல்வி கடன் ரத்து செய்யப்படும், நகை கடன் ரத்து செய்யப்படும், நீட்லேருந்து விலக்கு அளிக்கப்படும் அப்படிங்கிற மேஜரான இந்த 3 விஷயம் தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சிக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நிறைய வாக்குறுதிகள், அது எல்லாமே நம்ம வந்து பேசணும் அப்படின்னா இது வந்து வேற ஒரு வீடியோவாக போயிடும். ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது ஒரு கூட்டணி ஒன்று அமைக்கிறாங்க. திமுக தலைமையில் கூட்டணிக்கும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதாவது என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அந்த கூட்டணிக்கில் 2021 எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னா, டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஏடிஎம்கே கூட்டணி தோத்தாங்க. அவங்களுக்கும் உள்ள ஓட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5%, அதாவது முக்கியமாக 5% கீழே, ஒரு 3-4% தான். ஸோ அப்போ ரொம்ப சொற்பமான ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்க. அது எப்படிங்க? 10 வருஷமாக டிஎம்கே ஆட்சியில் கிடையாது. ஏடிஎம்கே மேலே நிறைய விமர்சனங்கள், முக்கியமாக ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் நிறைய விமர்சனங்கள் எதிர்கொண்டாங்க. பிஜேபி கூட வந்து சேர்ந்துக்கிட்டு நிறைய அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, நீட்டு அப்படின்னு, சட்டம் ஒழுங்கு, அப்புறம் லாக்அப் டெத்து அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பெரிய பெரிய இஷ்யூவாக பேசப்பட்டுச்சு. அதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி வந்து இது நாங்கள் தான் வந்து இங்கே தமிழ்நாட்டை காப்பாற்றவே போகிறோம், நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு உயிர் கொடுக்கவே போகிறோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொர்க்க பூமியாக மாற்ற போகிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ இவங்களுடைய கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 159 சீட்டில் ஜெயிச்சாங்க டிஎம்கே கூட்டணி. ஏடிஎம்கே கூட்டணி வந்து 75 சீட்டு ஜெயிச்சாங்க. அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் 45.5% டிஎம்கே. ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 40%. இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 5.5 சம்திங் தான் இருந்துச்சு. ஸோ இவங்களுடைய அந்த ஓட் ஷேரிங் எடுத்தது, இவங்களுடைய அந்த எந்தெந்த கட்சி எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத அதுலேயும் பார்த்துக்கணும் நம்ம. ஏடிஎம்கே, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பார்த்தீங்கன்னா 66 சீட்டு வின் பண்ணாங்க, 33 ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, ஸோ அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.8.
அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் 3.8. அதுக்கப்புறமா அதே கட்சியில் பாரதிய ஜனதா கட்சி அந்த அலைன்ஸில் வருது இல்லைங்களா? ஸோ அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2.6. ஸோ பாருங்கள், பிஜேபியோட ஓட் பர்சன்டேஜ் 2.6 வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஏடிஎம்கேவுடைய பிரதான கட்சியாக வந்து அது 3 தான் பிரதான கட்சியாக இருந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க தான் பெரிய கூட்டணி, மெகா கூட்டணி ஒன்று அமைச்சாங்க. ஸோ அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 133 சீட் ஜெயிச்சாங்க. ஓட் பர்சன்டேஜ் 38. அப்போது அண்ணா திராவிடத்துக்கு 33%, 33.8, இவங்களது 38. ஸோ ஒரு 4.2 அந்த ஒரு ரேஷியோவில் இருக்குது. அதுக்கப்புறமா இந்தியா நேஷனல் காங்கிரஸோடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4.2. அதுக்கப்புறமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1%. கம்யூனிஸ்ட் ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்டோடைய ஓட் பர்சன்டேஜ் 1.1. அதுக்கப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து 0.9. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் முஸ்லீம் லீக் இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் 0.5. ஸோ இதையெல்லாம் தாண்டி நாம் தமிழருடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து அந்த அனைத்து தொகுதியிலும் தனித்து போட்டிட்டாங்க. அப்படி போட்டிட்டதில் அவங்களுக்கு வந்து 6.6% கிடைச்சிது. ஸோ இப்போ இது எல்லாம் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம், மேஜர் இம்பேக்ட் என்னென்னா, டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தனிச்சு நின்னாங்க. இது ஏடிஎம் கூட கூட்டணி கிடையாது. ஸோ அவங்க வந்து என்ன, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி, அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் நான். 2.4% ஓட் பர்சன்டேஜ் அவங்களோட இது. ஸோ மற்ற மாதிரி இதர கட்சிகள், மக்கள் நீதி மையம்லாம் இருந்தாங்க அப்போது, 2.6% ஓட்லாம் வாங்கியிருந்தாங்க மக்கள் நீதி மையம். ஸோ இது மாதிரி வந்து அதுக்கப்புறம் 0.5, 1% இந்த மாதிரி ஓட்டெலாம் இருந்துச்சு. ஸோ இவங்களுடைய இந்த அவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்சி இருந்தும் ஏடிஎம்கே மேலே அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்தும், ஆனால் இவங்களால ஒரு க்ளீன் ஸ்வீப் பண்ண முடியல, ஒரு மெஜாரிட்டியாக வர முடியல இவங்களால். மெஜாரிட்டி மீன்ஸ் ஒரு 2011 எப்படி வந்து ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சாங்களோ, 2016 எப்படி ஜெயலலிதா அவர்கள் தனியாக ஜெயிச்சாங்களோ அந்த பர்சன்டேஜ் இவங்களால் கொண்டு வர முடியல. அப்போது இங்கே வந்து ஒரு சின்ன மார்ஜின், அதாவது இவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்சி ஏடிஎம்கே மேலே அதிருப்தி இருந்தாலும் சின்ன மார்ஜின்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கடந்த 4 ஆண்டுகால ஆட்சிகள் டிஎம்கே மேலே, அதுக்கு முன்னாடி ஏன் அவங்க 2010லையும் 11லையும் 2014 ஆட்சிக்கு வரல அப்படின்னா, அப்போ இருந்த ஜெயலலிதா அவர்கள் மேலேயும் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஆனால் இந்த கம்பேரிட்டிவ்லி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மைண்ட் செட் வந்துடுவாங்க, சரி எந்த ஆட்சி வந்தால் பொதுஜன மக்கள், வெகுஜன மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும். ஸோ அப்போ வந்து கம்பேரிட்டிவ்லி என்ன பண்ணுவாங்கன்னா, டிஎம்கே வந்தாங்கன்னா கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரும். ஆனால் ஏடிஎம்கே பீரியடில் அந்த மாதிரிலாம் இருக்காது, பொதுமக்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க கண்டிப்பாகவே அப்போ இருக்க மெஜாரிட்டியாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே, அவங்க மேலே வழக்கு பதிவு பட்டிருந்தாலுமே அவங்க வந்து அடிக்கடி வந்து அதில் வந்து அக்யூஸ்டாகவே ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படிலாம் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அதனால தான் டிஎம்கேவால் ஆட்சிக்கு வர முடியல. இவங்க மேலே எப்பயுமே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். டிஎம்கே வந்தாலே பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய கட்ட பஞ்சாயத்துகள், நிறைய ரவுடிசம், நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு நிறையாவே இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் இது எல்லாமே நம்மளால் மேஜராக பார்க்க முடிஞ்சுது. இந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் என்ன சொல்கிறது, லாக்அப் டெத்தும் நிறைய நடந்திருக்கு. இந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிறைய நடந்திருக்கு. இந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் பெண்களுக்கான வன்கொடுமைகள், தலித்துக்கான வன்கொடுமைகள் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஆனால் ஒரு ஏடிஎம்கே பீரியடில் பேசப்பட்ட மாதிரி மீடியாக்கள் இதை பற்றி பேசலை அப்படிங்கிறத நம்ம இங்கே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இவங்க மேஜராக கொடுத்தாங்கன்னா அந்த நீட்டுக்கு நம்ம வரும். ஏன்னா நம்ம பார்த்து டேட்டாலாம் போயிட்டே இருக்கும். இந்த நீட் எக்ஸாம் வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாங்க இல்லைங்களா? நீட் எக்ஸாம் பாலிடிக்ஸை நாங்கள் கண்டிப்பாக நீட் எக்ஸாம் வந்து ஒழிச்சு கட்டிடுவோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் வந்து நாடாளுமன்ற தொகுதி எலெக்ஷன்லையும் சொன்னாங்க, நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீட்டை ஒழிக்கணும், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னாங்க. ஸோ 2 எலெக்ஷன்லையுமே ஜெயிச்சு ஓட்டுலாம் வாங்கிட்டாங்க. இப்போ கேட்டால் வந்து நீட்டை எங்களால் ஒழிக்க முடியாது, அதுக்கு வந்து மத்திய அரசு தான் வந்து மனசு வைக்கணும், எங்கள்கிட்ட ரகசியம்லாம் கிடையாது அப்படின்னு பல்ட்டி அடிக்கிறாங்க. அப்போது மக்களை ஏமாற்றி அப்போ என்ன நினச்சிட்டு இருந்திருப்பாங்கன்னா, ஐயோ டிஎம்கே வந்துச்சுன்னா நம்ம நீட் எக்ஸாம் எழுத தேவை அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும். மாணவர்களுக்கும் மாணவர்கள் பெற்ற பெற்றோர்களுக்கும் ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும். ஸோ அப்போ அது எல்லாமே வந்து ஒரு பொய்யா புனைக்கப்பட்ட கதைகள். இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம மாணவ மாணவிகள் பட்டனில் கூட பிட்டு வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, மூக்குத்தி, காது, தோடு. ஸோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பார்க்கும்பொழுது, ஏங்க இந்த அளவுக்கா வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இவ்வளோ தீஃப் பண்ண போகிறாங்களா, இவ்வளோ ஃப்ராட் பண்ண போகிறாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு, அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு வளர்ந்த நாடு தானே, உங்களால் ஒரு எக்ஸாமை டெக்னாலஜியாக நடத்த முடியாதா? அப்போ உங்களால் வந்து இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி தான் ஒரு எக்ஸாம் நடத்த முடியும் அப்படின்னா அப்போ நீங்கள் எதுக்கு எக்ஸாம் நடத்துகிறீங்க?
அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்புது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி துப்பட்டா போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். என்னடா இது இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே பார்க்கும்பொழுது இப்போ மத்தியில இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு அரசியலை பண்ணுறாங்க. இவங்க ஒரு அரசியலை பண்ணுறாங்க. நீட் எக்ஸாமு நீட்டு வந்து விலக்கு கொடுக்கவே முடியாதுன்னு படித்தவங்களுக்கும் அதை பற்றி தெரிஞ்சவங்களும் நல்லா தெரியும். ஏன்னா அதுக்கு வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தீர்ப்பாயிடுச்சு. இன்னொன்று கல்வி வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியலில் இருக்குது. ஸோ அது என்னைக்கு மாநில பட்டியலேருந்து மாற்றினாங்களோ, அதாவது அது வந்து காங்கிரஸ் இருக்கும்போதும் இங்கே வந்து திமுக ஆட்சி செய்யும்போது அது வந்து கல்வியை வந்து மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க. ஸோ அதை பண்ணதே திமுக தான். திமுக காங்கிரஸ் சேர்ந்து தான் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடிக்கிட்டு நாங்கள் வந்து ஒழிச்சிடணும் ஒரு நாடகம் ஆடுறாங்க. அப்போது அந்த நாடகத்தை அப்படியே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஏடிஎம்கே பிஜேபியோட அலையன்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கும் பிஜேபி கேட்டு நீட் விலக்கு வாங்கி தர அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களாலையும் முடியல. அப்போது எந்த ஒரு தைரியத்தில் 2 பேரும் மாறி மாறி பொய் சொல்லிக்கிட்டு, நாங்கள் வந்து நீட் விலக்கு வாங்கி தரோம்னு இன்னமும் மக்களை நீங்கள் ஏமாற்றுவீங்க? எவ்வளோ நாள் தான் நீங்கள் மக்களை ஏமாற்றுவீங்க? அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ், இந்த சாதிய பின்புலம், மத பின்புலம் இதெல்லாம் விட்டுருங்க நீங்கள். ஏன்னா பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்றவே முடியாது. ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றாங்கன்னா இங்கே என்னென்ன பிரச்சனைகள் நடக்கணும்னு நல்லா தெரியும். அவங்க வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்துவாங்க. ஃபஸ்ட்டு மத ரீதியான பிரிவினை ஏற்படுத்துவாங்க. அப்புறம் சாதி ரீதியான பிரிவினை ஏற்படுத்துவாங்க. நம்ம நிறைய நார்த் மாநிலங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். வட மாநிலங்களில் நடக்கிற பிரச்சனைகள் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம அவேராக இருக்கும் நம்ம. எஸ், நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு நிறைய டீச் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் அது எல்லாம் அவங்க வந்தால் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன வந்தால் பண்ணிவிடுவாங்க நம்ம நினச்சி பயந்துகிட்டு இருந்தோமோ அதை இவங்க இப்போ இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஏடிஎம்கே டிஎம்கே கம்ப்ளீட்டாக ஒரு மாற்றுங்கிறது வேணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த சாதிய ஓட்டுகளை வச்சு நம்ம வந்து அரசியல் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம்? இந்த சாதிக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது, இந்த சாதிக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு எத்தனை நாளைக்கு தான் அதை பற்றி பேசிட்டே இருக்க போகிறோம்? அப்போது நம்ம சாதியாக பார்க்காம, மதமாக பார்க்காம, நம்ம வந்து நம்மளுடைய ஓட்டர்ஸ், நம்மளுடைய எம்எல்ஏ வந்து நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம தொகுதிக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம தொகுதியில் அனைத்து தரப்பட்ட மக்களும் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எப்படி நம்மளோட பிரச்சனைகளில் போய் சட்டமன்றத்தில் பேசுவாங்க, என்ன மாதிரி குரல் கொடுப்பாங்க, ஊழல் பெருச்சாலைகளாக இல்லாமல் எப்படி ஒழுங்காக இருப்பாங்க, அதை பார்த்து நம்ம ஓட்டு போடணும். ஸோ ஓட்டு போடுற மக்கள் என்னைக்கு காசு வாங்காமலும் சாதியை பார்க்காமலும் மதத்தை பார்க்காம ஓட்டு போடுறாங்களோ அன்னைக்கு நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து நீக்க முடியும். இல்லைன்னா நம்மளுடைய தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. அதுக்கான ஒரு மாற்றம் 2026 நடக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா விஜய் அவர்களுடைய வருகை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகளுக்கு வயிற்றுல புளியை கரைச்சிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க, நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, விஜய் அவர்கள் பிஜேபி கூட போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறது எல்லாமே திமுகவுக்கு ஒரு கை வந்த கலைகள். ஏன்னா அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் அவங்க ஒரு ஜோனில் இருக்காங்க. அவங்க கூட்டணிக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவங்க 2 பேருமே கூட்டு களவாணிகள். ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி எல்லாமே இவங்க எல்லாருமே வந்து நம்மளை மீறிங்க யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப உறுதியாகவும் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம உடச்சிக்கிட்டு இந்த நியூ ஓட்டர்ஸ், இந்த நியூ கமர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுடைய மனநிலை எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை நோக்கி இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொதுஜன மக்கள், இந்த காமன் ஓட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் தேவைப்படும். அதுக்கான அந்த மாற்றத்துக்கான விளைவு 2026 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த பர்சன்டேஜ் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேக்கு வந்து நிறைய விமர்சனங்கள், இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களிடையே நிறைய எதிர்ப்புகளை அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. நிறைய வெகுஜன மக்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் என்ன தான் வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைச்சாலும் கூட்டணி கட்சிகளும் மக்கள் பிரச்சனைக்கு எதிராக மிகப்பெரிய குரல் கொடுத்ததும் கிடையாது. அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடமும் ஏற்பட்டிருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது, ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு வந்து சீட்டாக கன்வெர்ட் ஆகுது, அது எந்த அளவுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகுது, அது எப்படி வந்து கையாள போகிறாங்க அப்படின்னு நமக்கு பின்வரும் காலங்களில் பார்ப்போம். ஸோ இது மாதிரி டீட்டெயில்டாக டேட்டாவாக வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி வீடியோவை வெளியிடுவோம். இதை பற்றி கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ 2026 எந்த அலைன்ஸு, எந்த கட்சிக்கு நீங்கள் வந்து வாக்களிப்பீங்க, யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, அதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.